ஸோ இந்த மாரி நெறைய காரணங்கள் இருக்கு. முக்கியமா இத எப்படி காம்பேட் பண்ணணும்? ஃபர்ஸ்ட்டு கிரீம போடுங்க, டூத் பேஸ்ட்ட போடுங்க அதெல்லாம் சொல்றதுக்கு முன்னாடி, ஒரு நல்ல லைஃப் ஸ்டைல் இருக்கணும். ஒரு 60 மினிட்ஸ் எக்சர்சைஸ் இருக்கணும். கண்டிப்பா ஒரு நல்ல நியூட்ரிஷன் பிளான் இருக்கணும். ஒரு வொர்க் ஐ மீன் நல்ல தூக்கம் இருக்கணும். கரெக்ட்டான தூக்கம். 10 மணிக்கு போய் தூங்கிடணும். இது 3ம் தான் பேஸ். அதுக்கு அடுத்து தான் வந்து யூ ஷுட் ஹேவ் அ குட் ஸ்கின் கேர் ரொட்டீன். ஒரு பேசிக் கிளென்சர் வித் சாலிசிலிக் ஆசிட் அது மாதிரி எடுத்துக்கலாம். ஒரு ஜெல் பேஸ்ட் மாய்ஸ்சரைசர், சன்ஸ்கிரீன் எக்ஸாக்ட்டா எங்க ஆக்னி ஆக்டிவா வருதோ, அங்க வந்து காம்பினேஷன் ஆஃப் ஆன்டிபயோட்டிக் அண்ட் ரெட்டினால் காம்பினேஷன்ல கிரீம்ஸ் இருக்கு. ஸோ யுவர் டாக்டர் வில் பி ஏபிள் டூ ஹெல்ப் யூ அவுட். அது ஸ்பாட் ட்ரீட்மெண்ட் மாரி வைக்கும்போது கொஞ்சம் ஆக்னியோட இன்ஃப்ளமேஷன் அதாவது அந்த ரணம் இருக்கு இல்லையா? அந்த சிகப்பு கலர்ல அப்படியே மொறச்சிட்டு இருக்க ஆக்னி அது கம்மியாயிடும். அந்த தன்மை கம்மியாகும்போது நமக்கு ஸ்கார் வர டெண்டன்சி இன்னுமே குறையும். ஸ்கார் வந்தது அப்படின்னா, லேசரால மட்டும் தான் அத போக வைக்க முடியும். இல்ல ஒரு மைக்ரோ நீட்லிங் ஒரு ப்ரொசீஜரால எனர்ஜி பேஸ்ட் டிவைஸ் பண்ணா தான் போகும். ஸோ இவ்ளோ தூரம் போறதுக்கு ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப் ஒழுங்கா சாப்பிட்டு ஒரு லைஃப் ஸ்டைல்லயே இருந்தா சரியாயிடுமா? இன்னொரு ஒரு பெட்டர் நார்மல் ஸ்கின் கேர் பண்ணா போதுமா? தேவையில்லாம இந்த கீழ்றது இதெல்லாம் பண்ணீங்க அப்படின்னா, வந்துட்டு போறத வந்து நீங்க இன்னும் 10 டைம்ஸ் ஜாஸ்தி ஆக்கிடுவீங்க. ஸோ இதெல்லாம் வந்து பேசிக்கான விஷயங்கள பண்ணாலே வந்து கொஞ்சம் குறைச்சுக்க முடியும். சில சமயம் ஆக்னி வரத தவிர்க்கவே முடியாது. என்ன பண்ணாலும் இது அத்தனையும் பண்ணாலுமே, அது ஒரு ஃப்ளேர் அப் ஃபேஸ்ன்னு இருக்கும். அது வந்து தான் போகும்.